சுவையான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது உங்கள் திருமதி குக் சேனல். இன்னைக்கு நம்ம மீன் பொடி மாஸ் பார்க்க போகிறோம். இதனோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். பார்க்குறதுக்கு முன்னாடி திருமதி குக் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாம். சங்கரா மீன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும். பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம், 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். லேசான பக்குவத்தில் வறுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்ச சோம்பு மிளகையோட பூண்டையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை. பாத்திரத்தை வச்சு 1 கப்பு தண்ணி ஊற்றுறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறோம். தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். தண்ணி ஹீட் ஆனதும் தண்ணியில் மீன் துண்டுகளை போட்டு வேக வைக்கிறோம். இந்த மீன் தான் இல்லை, நடுமுள்ளு உள்ள எல்லா மீன்லையும் நம்ம பொடி மாஸ் பண்ணலாம். இப்போ நல்லா வேகுது. 5 அல்லது 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் மீன். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம வேகும் போதே அந்த மீன் மேலே உள்ள தோலை தனியாக எடுத்துடலாம். ஒரு 5 அல்லது 10 நிமிஷத்தில் வெந்துடும் மீன் தோலை. அதிலிருந்தே நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். இப்போ வேக வச்சாச்சு. மீன் எடுத்து பாத்திரத்தில் வச்சிட்டோம். மீன் மேலே உள்ள தோலெல்லாம் சுத்தமாக எடுத்தாச்சு. முள் இல்லாமல் மீன் கறியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இது நகர மீன், இதை சங்கரா மீனுன்னு சொல்லுவாங்க. இதில் அதிகமாக முள் இருக்காது, நடுமுள் மட்டும்தான் இருக்கும். இந்த மீன் கொஞ்சம் இனிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். இந்த மீனில் பொடி மாஸ் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் தான் இல்லை, மற்ற நடுமுள் உள்ள எல்லா மீன்லேயும் நீங்கள் மீன் பொடி மாஸ் செய்யலாம். முள் இல்லாமல் மீன் கறியை தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மீன் பொடி மாஸ் செய்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றுறோம். 2 வரமிளகா அதோடு வறுக்கிறோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 3 பெரிய வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எண்ணெயில் நல்லா வதக்குறோம். ஒரு பச்சை மிளகாயும் அதோடு அரிஞ்சு போட்டதையும் வதக்குறோம். பொன்னிறமாக நல்லா வதங்கினோன்னா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். தட்டின பூண்டை இதோடு சேர்த்துக்கலாம். மிளகு சோம்பு நுணுக்கிடும். அதே அம்மியில் பூண்டை தட்டினதுனால பூண்டு இந்த கலரில் இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே அதோட லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்க மீன் கறியை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஏற்கனவே மீன் கறி நல்லா வெந்திருக்கு, அதனால் இது லேசான இதில் தான் இருக்கும். அதை நல்லா பொடி பண்ணி கொத்தி எடுத்து வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்க மிளகையும் சோம்பையும் இதோட சேர்த்து நல்லா கிளறிக்கணும். அப்போ நம்ம நல்லா இதோடு சேர்த்து கிளறும் போதே ஒரு நல்ல வாசனை வரும். அப்போயே நமக்கு உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். மீன் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது முட்டை பொரியலை விட இந்த மீன் பொடி மாஸோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மீனில் முள் இருக்குன்னு சொல்லி சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி மீன் பொடி மாஸ் முள் இல்லாமல் எடுத்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா மீன் பொடி மாஸுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.